அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாமெல்லாம் இப்போது யா குத்துபா ஓதிட்டு கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை 1000 முறை அழைத்து குத்துபியா ஓதவிருக்கிறோம். யா கௌஸ் யா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அப்படின்னு 1000 தடவை சொல்லணும். இதை கௌசுல் ஆதமே சொல்கிறாங்க. ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபம் பிஹல்வத்திஹி அஸ்மம் பிஹிம்மத்திஹி சர்மன் லகஃபுவத்தின்னு. யார் அஜப்துஹு முஸ்ரிஅம் மின் அஜ்லி தாவத்திஹி, 1000 தடவை என்ன யார் அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்போ 12 ரக்காத்து நஃபில் தொழுதுட்டு சூரத்துல் ஃபாத்தியாவும் சூரத்துல் இஹ்லாஸும் 12 ரக்காத்துலேயும் இப்படி தான் ஓதணும். ஃபாத்தியா இஹ்லாஸ் ஓதி 1000 தடவை என்ன கூப்பிட்றவங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை நிறைவேற்றுகிறேன், நான் பதில் சொல்கிறேன் என்று கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த வஹாபிகள் அப்புறம் அஷ்ரஃப் அலி தானவி போன்ற தப்லீக்காரங்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் பேசாமல் இங்கே நாகூரில் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு யா கௌஸ் யா முஹியுத்தீன் சொன்னால் அவங்க காதில் விழுமா? அவங்க இங்கேருந்து 2000 மைலுக்கு அப்பால் பகதாதில் இருக்கிறாங்க, அதுவும் அவங்க வஃபாத்தாகி 900 வருஷம் ஆச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரி, இதற்கு குர்ஆன் ஹதீஸில் என்ன ஜவாப் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஹதரத் ஹலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா 4 பறவைகளை அறுத்து அதை பூரா துண்டு துண்டாக வெட்டி கைமா போட்டு அதை எல்லா மலைகள்லையும் கொண்டு வைங்கன்னு அல்லாஹ் சொன்னான். சும்மஜால் அலா குல்லி ஜபலும் மின்ஹுன்ன ஜுஸா, எல்லா மலையிலும் கொண்டு வைங்க. இதுக்கு தஃப்சீரில் அந்த ஊரில் இருந்த மலைன்னு எழுதுகிறாங்க. ஆனால் அதை விட சிறப்பான தஃப்சீர் என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள அத்தனை மலையிலையும் கொண்டு வைங்கன்னு அதுக்கு அர்த்தம். அங்கே குல்லு ஜபலும் தானே இருக்குது, எல்லா மலையும் தானே இருக்குது, அந்த ஊரில் உள்ள மலைன்னா இருக்குது. அப்போ உலகத்தில் சொல்லலாம், ஆனால் அங்கே குர்ஆன் ஆயத்து அப்படி இல்லையே. குல்லு ஜபல் எல்லா மலையும் சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா மலையிலையும் கொண்டு வைங்கன்னு அதுக்கு அர்த்தம். அவங்க கை அவ்வளோ போமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் குசூஃப், அதாவது ஒரு முறை என்ன செஞ்சாங்க, தொழுது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் தொழுதுட்டு இருக்கும்போதோ இங்கேருந்து சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் கை போட்டாங்கன்னு இருக்குல்ல, கையை போட்டு திராட்சை பழத்தை சும்மா அகதுஹு அன்குதன், திராட்சை பழத்தை நான் பறித்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. புகாரியில் அந்த ஹதீஸ் வருது. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுவதும் இருக்கிற மலையில் வைக்கிறதுக்கு அவங்க கையில் ஆற்றல் இருக்குது, முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ நமக்கு பிரச்சனை என்ன? அந்த கைமா போடப்பட்ட 4 பறவைகளும் எல்லா மலைகளும் இருக்குது. சும்மதுஹுன்ன யாத்தியனக சாயா அப்படின்னு நல்லா சொல்கிறான். இப்போ நபியே அந்த 4 பறவைகள் சேவல் காக்கா போன்ற அந்த 4 பறவைகளையும் நீங்கள் கூப்பிடுங்க, உடனே வந்துடும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னால் அதை மாதிரி கூப்பிட்டாங்க. அந்த பறவைகள் பூரா வந்துருச்சு. எங்கோ இருக்கிற பறவைகள், அதுவும் மனுஷன் கிடையாது, அது அவுலியாவும் கிடையாது, சாதாரண பறவைகள். அந்த பறவைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்ட உடனே அதுவும் கண்ட துண்டமாக வெட்டப்பட்டு கைமாவா குருமாவா அது என்ன செஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்குது. அந்த பறவைகள் அந்த கறிகள் பூரா மொத்தமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையில் இருக்கிற அந்த தலையில் தலையை பூரா இவங்க வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு இறைச்சி துண்டங்களும் தன்னுடைய தலையில் போய் ஒட்டி கொண்டு முழு பறவைகளாக ஆகிவிட்டன அல்லாஹ் சொல்கிறான். இப்போ பறவைகளை அந்த பறவைகள் பேர் சொல்லி காகமே மயிலே அப்படின்னு கூப்பிடும்போது காதில் உலகை தானே வருது. அப்போ எவ்வளோ தூரம் உலகம் பூரா. அப்போ இப்ராஹிம் நபி கூப்பிட்றாங்க, காதில் வருது. அப்போ மிருகங்களுக்கு பறவைகளுக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் கொடுக்குற ஆற்றலை. அப்போ முஹியுத்தீன் ஆனவங்க மலக்குகளுக்கும் ஜின்னுகளுக்கும் மனிதர்களுக்கும் தலைவராக இருக்கிறாங்க, அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவர். அப்போ அவங்க குரல் ஏன் போய் சேராது? நம்ம கூப்பிட்டா பகதாதில் போய் ஏன் சேராது? சந்தேகம் இருக்காங்க. குர்ஆன் ஆயத்து அப்போ தாராளமாக யா ஷேக் யா முஹியுத்தீன் அப்படின்னு கூப்பிட்டா உடனே அவங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சரி, ரெண்டாவது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம அதுகல்னி அல் ஜன்னத்தன் ஒரு மனிதர் துவா கேட்டால் உடனே சொர்க்கம் சொல்லுதான், சொர்க்கத்தில் எம்மை நீ நுழையத்தை அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சால் இறைவா அவர் கேட்பதை போல் என்னில் அவரை நுழைய செய்வாயாக அப்படின்னு சொர்க்கம் பதில் சொல்லுதான். காலத்தில் ஜன்னத்து அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹும் அஜிர்னி மினன்னார்,
இறைவா நரகத்தை விட்டு என்ன காப்பாற்றுன்னு சொன்னால் உடனே அந்த காலத்து நரகம் சொல்லுதான், அல்லாஹும் அஜ்ருஹு அன்னி, இறைவா அவர் கேட்பதை போல் என்னை விட்டு அவரை நீ பாதுகாத்துக்கொள், அவரை காப்பாற்று என்று நரகம் சொல்லுதான். இது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நரகம் எங்கே இருக்குது? 7 பூமி கீழே இருக்குது. சொர்க்கம் எங்கே இருக்குது? 7 வானத்துக்கும் மேலே இருக்குது. அப்போது இங்கே இருந்து நாம் செய்கிற துவா சொர்க்கம் கேட்குது, நம்ம துவாவை நரகம் கேட்குது. அப்போ நரகம் சொர்க்கங்கிறது ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய சாதாரண படைப்பு தான். அந்த படைப்பே கேட்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கும்போது யா கௌஸ் யா முஹீத்தீன் சொல்லி நாம் ஒரு தடவை கூப்பிட்டாலும் சரி, 1000 தடவை கூப்பிட்டாலும் சரி, ஏன் கௌசுல் ஆதம் கேட்க மாட்டாங்க? நிச்சயமாக கேட்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கருத்து. மேலே சொன்ன ஆயத்துக்கும் மேலே சொன்ன ஹதீஸுக்கும் எந்த தப்லீகாரங்களும் எந்த வஹாபிகளும் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்ரஃப் அலி தானவி பெஹ்ஷ்தி ஜேவரில் எழுதியிருக்கிறார், குஃப்ர் और शिर्क और बिदात की बातों की बयान அப்படின்னு தலைப்பு போட்டு तस्वीर रखना, हार डालना, दूर से किसी को पुकारना, ये सब शिर्क और कुफ्र और बिदात அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதாவது பூமாலை போடுவது, ஃபோட்டோ வைப்பது, தூரமாக இருக்கும் ஷேகை எங்கிருந்து அழைப்பது, இது எல்லாமே குஃப்ரு ஷிர்கு பிதாத்துன்னு எழுதியிருக்கிறாரு பெஹ்ஷ்தி ஜேவரில், உருது கிதாபில். அவர் எழுதி சுமார் 90-100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் எழுதின அந்த கருத்துக்களை எல்லாம் தவறுன்னு சொல்லி அந்த காலத்து உலமாக்கள் குரல் கொடுத்தார்கள். ஆலா ஹஜ்ரத் ஃபாதில் பரேவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஷ்ரஃப் அலி தானவி எழுதினதை மிக வன்மையாக கண்டித்தாங்க. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, தப்லீகாரங்களும் அந்த கொள்கை இன்னமும் பெஹ்ஷ்தி ஜேவரை தப்லீகாரங்க டெல்லியிலேருந்து அச்சு போட்டு விற்பனை செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். இந்த பெஹ்ஷ்தி ஜேவரை சொர்க்க நகைகள்னு சொல்லி திருநெல்வேலியில் ஜமாத்துல் உலமா பத்திரிகையின் தலைவர், பத்திரிகையை நடத்தக்கூடிய ஆசிரியர், சுமார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்பு அந்த பத்திரிகை இருந்தது. அதனுடைய ஆசிரியர் அபுல் ஹசன் சாதிரி கூட சொர்க்க நகைகள்னு போட்டு இந்த கருத்தை போட்டிருந்தார். நான் அப்போ மாதராவில் 4வது முறை 5வது முறை ஓதிட்டு இருக்கோம். நேராகவே அவர்கிட்ட போய் கேட்டேன், எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் ஷிர்கு குஃப்ருன்னு? மொழிசா ஏதோ தப்பு வந்துடுச்சு, அதனால தான் நாங்கள் அடுத்த பிரதி போடலை அப்படின்னு சொன்னார். ஆனால் பெஹ்ஷ்தி ஜேவர் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ வலிமார்கள் நபிமார்கள் எல்லோருமே நாம் கூப்பிட்டா அவங்க காதில் விழும், அல்லாஹு தாலா விழ வைக்கிறான். அதுதான் கருத்து. யாருக்குமே சுயமாக கேட்கின்ற ஆற்றல் கிடையாது. அது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அவுலியாக்கள் அம்பியாக்களாக இருந்தாலும் சரி, நாம் கூப்பிட்டா அவங்களுடைய காதில் அல்லாஹு தாலா கேட்க வைக்கிறான். இப்போ நான் பேசுகிறேன், என் குரலை சேர்த்து வைக்கிறது அல்லாஹ் தானாத்தால் சேர்த்து வைக்கிறான். உங்களெல்லாம் செவிடு ஆக்கிட்டா காதில் விழுமா? விழாது. அல்லாஹ் காப்பானாக. உதாரணத்துக்காக சொல்கிறேன். சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மெம்பர் பள்ளியில் நின்றுட்டு யா சாரியா அல் ஜபல்னு சொல்ல அந்த குரல் எத்தனையோ மைல்களை கடந்து போகலையா? அவன் வலிமா உபேக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? ஆயத்தை ஹதீஸில் பார்க்குறோம். எனவே தாராளமாக யா ஷேக் யா முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானின்னு 1000 தடவை அழைக்கிறது மார்க்கத்தில் ஜாயிஸு. இன்னும் நிறைய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.